வணக்கம் நண்பர்களே. சுடிதார் டாப் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கை தைச்சிக்கலாம். ஸ்லீவ் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று சேரும். ஸ்லீவ் மடித்தாச்சு, ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைனிங் பீஸ் ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுப்போம். மடித்து ரெண்டும் தைச்சி வச்சுப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கீழே ஒரு 1/2 இன்ச் தைச்சி வச்சுப்போம். பாருங்கள் லைனிங் எப்படி இருக்குது பாருங்கள். லைனிங் தான் நெக் மாடல் வெட்டுவோம். தச்ச பிறகு பாருங்கள் அப்படியே சேம் அப்படியே இருக்கும். அச்சு அசல் ஒன்றுமே மாறாது. நீங்கள் எதுவும் கேன்வஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ முடியுமோ என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த நெக் அகலம் 5 இன்ச் வச்சுருக்கோம். லென்த்து 6.5 இன்ச் வச்சுருக்கோம். பேக் 2.5க்கு 8 வச்சுருக்கோம் லென்த்து. சுடிதார் லென்த்து இந்த டாப்புடைய லென்த்து 40 இன்ச் வச்சுருக்கோம். இந்த ஆர்மல் 6க்கு 5.5க்கு 6 வச்சுருக்கோம். பாடி லூஸ் 38. இடுப்பு 17 34 வச்சுருக்கோம். ஃபிட்டிங் 40 வச்சுருக்கோம். பாட்டம் 22 வச்சுருக்கோம். அது பார்த்துங்க, உங்களுக்கு எல்லா அளவும் சொல்லிட்டேன். இந்த மாடல் எப்படி இருக்கோ அதே போல் தைங்க. அந்த பாயிண்டட்னா அந்த பாயிண்டட் இதே லெவலில் அந்த மாடல் அழகாக வந்துடும். அந்த டர்னிங் அப்படியே திருப்பிங்க. ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணுவோம். எப்போவுமே ப்ளவுஸும் சரி சுடிதாரும் சரி லைனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். லைனிங் தான் ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கு முன்னாடியே லைனிங் போட்டு காமிச்சா எப்படி இருக்கும், இப்போ தச்ச பிறகு பாருங்கள் அதே மாடல் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் கூட மாறி இருக்காது, அதே ஷேப்லேயே இருக்கும். நேச்சுரலாக கரெக்டாக போட்டுங்க. தையல் மேலே போடுவோம். தையலுக்கு ஒரு நூல் முன்னாடியே கரெக்டாக நிறுத்தணும். ஒரு பாயிண்ட்டு ஒரு நூல் இழையில் கரெக்டாக நேச்சு போட்டு கரெக்டாக நிறுத்துங்க. நெக்லஸ் கழுத்து இது அழகாக ஈஸியாக ஹார்ட் மாதிரி வச்சுருக்கோம். நம்ம கரெக்டாக அந்த மூலெல்லாம் கரெக்டாக திருப்பிங்க. என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் பேசுகிறத விட அங்கே என்னென்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு டைரெக்டாக போட்டுறேன் நான். எல்லா வீடியோவுமே லைவ் வீடியோ மாதிரி தான் நம்மளது இருக்கும். ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம்.
ஆல்ரெடி வீடியோ வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். டபுள் தையல் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஹார்ட் நெக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு லைனிங் எப்படி காமிச்சனோ அதே போல் சாம்பிள் கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். கட்டிங் எப்படி காமிச்சனோ அதே போல் தச்சிட்ட பிறகு எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபினிஷிங் நம்மளது எப்பவுமே பக்காவாக இருக்கும். அதே போல் நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக பாருங்கள். இல்லை வந்து ஆஃப் பண்ணி ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தைங்க. ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். டவுட்டே வேணாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதான்ட்டு டவுட்டே வேணாம். 100% பக்காவாக இருக்கும். நம்ம தைக்கிறது எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதை ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, பேண்ட் ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கஸ்டமர் தான். அதில் வந்து சுடிதார் வந்து பக்காவாக இருக்கும். பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கட் பண்ணி பார்த்து தைச்சிங்க. நம்மளது லைனிங் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது. பாடி பீஸ் மேல் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து கழிச்சிக்கலாம். எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கழிச்சிக்கங்க. லைனிங் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுங்க. எவ்வளோ இருந்தாலும் வந்து பாடி பீஸ் கட் பண்ணி கடாசிரிங்க. லைனிங் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து ஒன்று வந்து சேரும். ஏன்னா வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். பாருங்கள், நம்ம வீடியோ எல்லாமே வந்து எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து இப்படி அப்படியே தைக்கிறது கஷ்டமாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து குண்டூசி எதனா குத்திக்கங்க. குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைங்க. எதுவும் அதில் பெண்ட் எதுவும் வரக்கூடாது. நான் தைக்குள்ள அது லைட்டாக ஒரு இடத்துல பெண்ட் ஆகிடுச்சு, அதில் வந்து திருப்பி தைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட்டுன்னா அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரணும். அப்போ தான் வந்து ரவுண்டு கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் கூட வரக்கூடாது. லைட்டாக ஒரு இடத்துல தான் இதாகிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிட்டேன் நான். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நேச் போட்டால் போதும். எல்லா இடத்துலையும் நேச் போட தேவையில்லை. இப்போ மேலே எஜ்ஜு தையல் போட்டு திருப்பி பாயிண்டட் போட்டு எஜ்ஜு தையல் போட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டுங்க பரட்டி. அப்புறமேட்டுக்கு வந்து மடிச்சுட்டு அப்புறமேட்டு பாடி பீஸ் மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம். பேக்கு நெக்கு வந்து 2.5க்கு 8 வச்சுருக்கோம். அகலமே கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அதுக்கு தான் நாட்டு வைக்க போகிறோம். அகலம் அந்த நாட்டு வச்சா அது கரெக்டாக உட்காந்துரும், ஷோல்ட்ரு இறங்காது.
இப்போ வந்து சைடெலாம் தைச்சிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கழிச்சிங்க. இப்போ மேல் பக்கம் வந்து தைச்சிப்போம். எப்பவுமே வந்து நான் அந்த பக்கம் மேலே தைச்சிட்டு இந்த பக்கம் கீழே தைக்காதீங்க. எதுவும்னா ஷோல்டர்லேருந்து ஆரம்பிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு துணியை வந்து கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்குங்க. லூஸ் எதுவுமே விடக்கூடாது. லைனிங்கும் பாடி பீஸும் வந்து லூஸ் விடாமல் தைங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சைடு வந்து முன்னாடியே வந்து மடிச்சிடுறோம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணுதால் முன்னாடியே மடிச்சிடுறோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மடிச்சுக்கலாம். இப்போ வந்து சைடில் மடிச்சுப்போம். 1/2 இன்ச் மடிக்க போகிறோம். ஒரு நூல் மடித்து 1/2 இன்ச் மடிக்க போகிறோம். அந்த நேச் சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த அக்கல்லேருந்து 15 இன்ச்சு லென்த் வச்சுருக்கோம். அந்த ஓப்பனை 15 இன்ச்சு 14 இன்ச்சு வைக்கலாம். சுற்றி வந்து ஒரே லெவலாக மடிங்க. 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் மட்டும் மடிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சுற்றி மடிச்சுட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்கலாம். சுற்றி ஃப்ரண்ட் ஆல்ரெடி மடித்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஜாயின் போடாதீங்க. எந்த துணி தைச்சாலும் சரி, நான் தைக்கிறது பாருங்கள், எதுவுமே ஜாயிண்டே இருக்காது. ஜாயின் போட்டு தைக்காதீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதே போல் வந்து ஸ்ட்ரெயிட் தையல், ஓர தையலெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஓர தையல் ஆகட்டும், பாயிண்டட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்க கற்றுக்குங்க. பெண்டாக தைக்காதீங்க. திருப்பி வந்து தைச்சி பழங்க. வேறு துணி எதனா எடுத்து தைச்சி பழங்க. தையல் வந்து பக்காவாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. நீங்கள் உங்கள் ஒன்றுத்துக்கும் வந்து டென்ஷன் மாற்ற தேவையில்ல. பாயிண்டடுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்றுன்னு மாற்ற தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரே டென்ஷன்லேயே தைங்க. எஜ்ஜி தையல் போடக்குள்ள அப்படியே நீங்கள் வந்து கணக்கு பண்ண கரெக்டாக வந்துடும். அதில் வந்து ஒரே மாதிரி தைங்க. ஒரு தையல் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் போட்டுப்போம். போட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே பார்த்துங்க. இது ஷோல்டர் வந்து குறுக்கு கட்டிக்கலாம். குறுக்கு கட்டினா தான் வெளியே பிசுறு தெரியாமல் இருக்கும். அதில் குறுக்கு கட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் செக் பண்ணி பார்த்துப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இதுவும் ஸ்லீவ் அட்டாச் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச் பிடிங்க. நம்ம எப்பவுமே வந்து 1/2 இன்ச் வந்து துணி விட்ருப்போம்.
அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா 1/4 இன்ச்செலாம் பிடிக்காதீங்க. ஓவர்லாக் போடுறது வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம எப்பவுமே 1/2 இன்ச் விடுவோம். இதே 1/2 இன்ச் நீங்கள் ஷோல்டர் கட் பண்ணக்குள்ளே, ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ளே சரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. ஷோல்டருக்கும் செக் பண்ணக்குள்ளே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு தான் கேட்டிருக்கோம். அதில் வந்து 3 இன்ச்சு ஷோல்டர் தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸ்லீவ் லென்த்து வந்து 14க்கு 10 வச்சுருக்கோம். ஸ்லீவ் லென்த்து 14, கை லூஸ் வந்து 10 வச்சுருக்கோம். பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். பாருங்கள் கரெக்டாக இருக்க. டச் பண்ணியாச்சு. டபுள் தையல் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. நம்ம எப்பவுமே வந்து ப்ளவுஸுக்கும் சரி சுடிதாருக்கும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து தப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போட்ட உடனே சைடு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். கை வந்து 10 வச்சாச்சு. இடுப்பால் வந்து 17 வச்சுருக்கோம். பாடியால் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து கட்டிங்லேயே வந்துடும். அதில் வந்து 1 இன்ச்சு பிடிப்போம். 1 1.5 வரையும் விட்ருப்போம். அது பார்த்துக்கலாம். அது இடுப்பால் வந்து 34 வச்சுருக்கோம். 17 34. அது பார்த்துங்க 17 தான் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுடலாம். 3 தையல் போடணும். இப்போ எல்லாம் அப்புறமேட்டுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு 17 வருதான்னு பார்த்து மார்க் பண்ணிங்க. இடுப்பான கரெக்டாக வச்சுங்க. 3 தையல் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்பப்போ வந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக முடிச்சாச்சு ப்ளவுஸு. சுடிதார் டாப் வந்து ஈஸியாக வந்து முடிச்சாச்சு. பாருங்கள் ப்ளவுஸுன்ட்டேன். ப்ளவுஸ் தைக்கிற ஞாபகத்தில் இருக்கிறதால ப்ளவுஸுன்ட்டேன் நான். சுடிதார் டாப் வந்து ஈஸியாக தைச்சி முடிச்சாச்சு. பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்து எப்படி தைக்கிறேன்னு பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், புரியும். இப்போ நாட் வச்சுக்கலாம். நாட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓவர்லாக் போட்டு வரதுக்குள்ளே நாட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, ஈஸியாக வந்து சுடிதார் டாப் வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். ஆல்ரெடி பலசா பேண்ட்டு ஒன்று தைச்சி போட்டிருக்கோம். இதோடைய பேண்ட்டு தான் அது. ஒரு டாப் தைச்சாச்சு. ஓகே பாய் நண்பர்களே.